லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியிருக்க கூலி படம் வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகுது. படம் வெளியாவதற்கு இன்னும் சில வாரங்கள் மட்டுமே இருப்பதனால தற்போதைய ப்ரொமோஷன் வேலைகளை இறங்கிட்டாங்க படக்குழுவினர். இந்நிலையில் கூலி படத்துடைய ட்ரெய்லர் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. மேலும் அமீர் கான் ரோல் பற்றி புதிய தகவல் ஒன்றும் வெளியாகியிருக்கு. அது என்னன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு ஹைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கூலி படத்தில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமீர் கான் நடித்துள்ளதா வெளியான அறிவிப்பு படம் மீதான எதிர்பார்ப்பினை பல மடங்கு அதிகரிச்சிருச்சு. அவருடைய கேமியோ இந்தி திரையுலகில் மிக பெரும் ஓப்பனை கொடுக்கும் என திரையுலக வட்டாரங்கள் தெரிவிச்சிட்டு வராங்க. இதனால் பாக்ஸ் ஆஃபீஸ் ரூபாய் 1000 கோடி வசூலை இந்த படம் குவிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில் கூலி படத்தில் அமீர் கான் கதாபாத்திரம் குறித்தும் நம்ம லோகேஷ் கனகராஜ் இந்த படத்துடைய ட்ரெய்லர் குறித்தும் பேசியது ரொம்பவே வைரலாக போய்கொண்டிருக்கு. அதாவது கூலி படப்பிடிப்பு எல்லாம் நிறைவடைந்திருக்க நிலையில் தற்போது தான் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ப்ரீ ஆகியிருக்காரு. இதனையடுத்து நேர்காணலில் கூலி குறித்தும் ரஜினி பற்றியும் பேசிட்டு வராரு. அந்த வகையில் தற்போது அளித்துள்ள பேட்டி ஒன்றில் அமீர் கானின் கேமியோ குறித்து பேசியிருக்காரு. அதன்படி கூலியில் அவருடைய கதாபாத்திரம் நீடிக்கப்பட்ட கேமியோவாக இருக்கும் என தெரிவிச்சிருக்காரு. படம் முழுவதுமே அமீர் கானின் ரோலை ஆடியன்ஸ் உணர்வாங்க. இந்த படம் வெறும் கேமியோ நடிகர்களால் மட்டுமே உருவாக்கப்பட்டது கிடையாது. நான் கேமியோ கலாச்சாரத்தை பின்பற்றுவதும் இல்லை. ஆரம்பம் முதல் இறுதி வரை அனைவரும் சரியான கதாபாத்திரத்தில் இருப்பாங்க. இவையெல்லாம் மக்களுக்கு பிடித்திருந்தா கண்டிப்பாக கூலி பிளாக் பஸ்டராக இருக்கும் என இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. இதனால் அமீர் கான் ஒரு கதாபாத்திரம் படத்தில் முக்கியமானதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் கூலி படத்திற்காக 45 நாட்கள் இரவு நேர படப்பிடிப்பில் ரஜினிகாந்த் பங்கேற்றதாகவும் தெரிவிச்சிருக்காரு. அதிகாலை 4 மணி வரை இந்த ஷூட்டிங் நடந்ததாகவும் அதுவும் ஆக்ஷன் காட்சிகளில் நடித்தார் எனவும் சொல்லியிருக்காரு. படப்பிடிப்பு தளத்தில் உள்ள பசங்களோடு அவர் ஜாலியாக இருந்ததாகவும் பேசியிருக்காரு. மேலும் கிரீன்மேட் எதுவும் இல்லாமல் ஒரிஜினல் லொக்கேஷன்லே ஆக்ஷன் காட்சிகள் படமாக்கப்பட்டதாகவும் லோகேஷ் கனகராஜ் கூறியிருக்காரு. அவரின் பேட்டி கூலி மீதான எதிர்பார்ப்பினை பல மடங்கு அதிகரிச்சுட்டு வருது. படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பா மேலும் பல்வேறு தகவல்கள் வெளியாகி ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தும் என நம்பப்படுது. அதாவது லோகேஷ் கனகராஜ் தனது எல்சியூவில் இல்லாமல் தனி கதையாக கூலி படத்தினை இயக்கியிருக்காரு. மேலும் கூலி வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக இருக்க நிலையில் இந்த படம் இசை வெளியீட்டு விழாவுக்காக ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்போடு காத்துக்கிருக்காங்க. இதனிடையே நேற்றைய தினம் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வெறும் 10 வினாடிகள் மட்டுமே உள்ள வீடியோ ஒன்றை வெளியிட்டாங்க. கூலி படத்தோட இசை வெளியீட்டு விழாவும் மேலும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவும் ரஜினி திரைத்துறையில் நுழைந்து 50 ஆண்டுகளை நிறைவு செய்ததை கொண்டாடும் விதமாக நிகழ்ச்சி ஒன்றினை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் நடத்த இருக்கிறதா சொல்லப்படுது. இதனால் ரசிகர்கள் இடையிலே உச்சகட்ட எதிர்பார்ப்பு நிலவிட்டு வருது. மேலும் இந்த ஃபங்க்ஷனில் தான் ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ட்ரெய்லரில் கதை எப்படி இருக்கும், ரஜினிகாந்த் எப்படி பயணிப்பார், ரஜினிகாந்தும் மற்ற நடிகர்களுக்கும் எப்படிப்பட்ட சம்மந்தப்பட்ட காட்சிகள் இருக்கும் என்பதை ரிவீல் பண்ண போகிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்காக இந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.